ஒரு 10 பேர் சேர்ந்து பண்ண வேண்டிய மொத்த வேலையையும் வெண்ணிலா ஒத்தையா செய்யணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. புரியலையா? உங்க அம்மா வேலைக்காரங்க மொத்த பேருக்கும் லீவு கொடுத்து பொங்கலுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டை துடைக்கிறது, வீட்டை கழுவுறது, வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுன்னு எல்லா வேலையும் வெண்ணிலா தலையில சுமத்திட்டாங்க. எப்படி சகல இவ்வளவு பெரிய வீட்டை ஒரே ஆள் கழுவுவாங்க? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல சகல. வெண்ணிலாவுக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்க் எல்லாம் கொடுத்துட்டாங்க. பாவம், அவ எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல. மாமா நான் போறேன் மாமா. நான் போய் அண்ணிக்கிட்ட பேசுறேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அண்ணி 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 இருங்க அண்ணி. ஏதாவது உடம்புக்கு முடியாம போயிட போகுது. ஒரு ஆளா எத்தனை வேலை செய்வீங்க? நான் உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரேன். ஐயோ ஜனனி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஜனனி. உன்னாலலாம் அதை செய்ய முடியாது. நீ போ. நீதான் கோவிலுக்கு போனோம்னு சொன்னல, அந்த வேலையை போய் கவனி. இல்ல நீ சொன்ன கேளுங்க. இங்க பாரு ஜனனி, அத்தை என்ன ஒரு ஆளா தான் எல்லா வேலையும் செய்ய சொல்லிருக்காங்க. நான் ஏதாச்சும் எனக்கு துணையா உன்னை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அவங்க என்ன திட்டி மறுபடியும் சமையல் கட்டுக்குள்ள போக கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா நான் என்ன ஆவேன்னு உனக்கே தெரியும்ல. ஐயோ வேணாம் அண்ணி. பொங்கல் அதுமா நான் சாப்பிட மாட்டேன் அது இதுன்னு பெரிய கலாட்டா பண்ணி கூத்து பண்ணிடுவாங்க. சரி அப்ப நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஜனனி. எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். சந்தோஷமா போயிட்டு வா, சரியா? என்னதான் பண்றது இப்போ? நான் தான் வெண்ணிலா மாட்டும் போது பக்கத்திலே நின்னு பார்த்தேன் மாப்பிள. பாவம், அவ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். பூச்சி சலந்தி வலையில மாட்டின மாதிரி ரொம்ப சீரியஸா மாட்டிக்கிட்டு இருக்கா. அவளை காப்பாத்துறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாப்பிள. ஆமாண்ண, நானும் அண்ணிக்கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். ஆனா அண்ணி ரொம்ப பயப்படுறாங்கண்ண. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அம்மா திரும்பவும் அவங்கள எந்த வேலையும் பண்ண விட மாட்டாங்கங்கிற பயம் அவங்க கிட்ட ஜாஸ்தி ஆயிடுச்சுண்ண. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. இல்ல எனக்கும் புரிய மாட்டேங்குது. இல்ல இப்ப நம்ம வெண்ணிலாக்கு உதவி பண்றோம்னு போய் அதனால சித்திக்கு கோவம் வந்து சித்தி வெண்ணிலாவை திட்டி வெண்ணிலா அழுது, இதெல்லாம் நடந்துடக்கூடாது இல்லையா? நல்ல நல்லதுமா, அவளும் கண்ணீரும் கம்பளியா இருந்தா பார்க்கறதுக்கு மனசு கஷ்டப்பட்டு இல்லையா?
அதே சமயத்தில் சித்தி மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அதையும் நோய் அடிச்சிடக்கூடாது. ஏற்கனவே நம்மளாம் சென்னைக்கு போயிட்டு வந்ததில்ல, பாவம் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதே ஏதோ ஒன்று பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. மாமா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதுபடி நாம பண்ணோம்னா வெண்ணிலா அக்காக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அத்தையும் நாம எந்த விதத்துலையும் மனசு கஷ்டப்படாத மாதிரி பண்ணிடலாம். சூப்பர் சகல, எனக்கு இந்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. மாப்பிள்ள நிஜமாலுமே ஐடியா நல்லா இருக்கு. இந்த மாதிரி பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் வராது தோணுது. வெண்ணிலாவை நம்ம காப்பாற்றிடலாம், பண்ணிடலாம். என்ன நீ இன்னும் வேலை முடியலையா? இல்ல, இங்க ஏதோ கொட்டி ரொம்ப நாளா துடைக்காம இருக்கும் போல. ஏகப்பட்ட குப்பை. அந்த கார்பெட் இருந்ததுனால தெரியாம போயிடுச்சு. இத அப்படியே விட்டா கரை பிடிச்சிடும். அதனாலதான் அத அப்படியே தொடச்சு விட்டு தண்ணி ஊத்தி கழுவி விடலான்னு இருக்கேன். ஜனனி, ஜனனி, கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வா. எனக்கு அவசரமா வேணும். சீக்கிரம் வா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. கௌதம் இருங்க, வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு நீங்க நினைச்ச நேரத்துக்கு கொண்டு வர முடியுமா? பரவாயில்ல, காபி தானே கேக்குறாரு, போய் போட்டு கொடு. என்ன நீங்க இப்பதான் உள்ள அடுப்பெல்லாம் கழுவி கவுத்து வச்சிருக்கு, அதுக்குள்ள அவசரப்பட்டா? போய் அதை எடுத்து வச்சு ரெடி பண்ணி பால் வர ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கணும். அதெல்லாம் கஷ்டம். என்ன நீ பேசிட்டே இருக்க? நான் சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? நான் போய் போட்டு கொடுக்குறேன். அண்ணி இருங்க, நீங்க ஒரு ஆளை எத்தனை வேலையை பாப்பீங்க? நான் போய் பாக்குறேன். இங்க பாருங்க கௌதம், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சரியில்லை? காஃபி கேட்டது ஒரு தப்பா? காஃபி கேட்டதெல்லாம் தப்பு கிடையாது, ஆனா அது கேக்குற விதம் தான் தப்பு. நான் சாதாரணமா ஒரு காஃபி கேட்டேன், அதுக்கு போய் இவ்வளவு பேச்சு பேசுற? வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கே நீ இவ்வளவு பேச்சு பேசினா, அதுவும் எங்களை மாதிரி வெளியே போக வர இருந்தா எவ்வளவு பேச்சு பேசுவ? என்ன சும்மா இருக்கன்னு பேசுறீங்க? இங்க என்னதான் வேலைக்காரங்க எல்லாம் இருந்தாலும் அத்தனையும் நின்னு சூப்பர்வைஸ் பண்ணி பார்க்க வேணாமா? சும்மா சாதாரணமா வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க அது இதுன்னு. நீங்களாம் ஒரு நாள் நின்னு செஞ்சு பாருங்க, அப்ப தெரியும். ஐயோ ஜனனி, ஐயோ, இதெல்லாம் என்ன பயங்கர கஷ்டமா? வீட்டுக்குள்ளே இருந்து தூங்கிட்டு அப்பப்ப முழிச்சு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க, இது ஒரு கஷ்டமா? எனக்கு இந்த வேலை இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் செய்ய தெரியும். தெரியுமா உனக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன சத்தம் இங்க? அண்ணே பாருங்கண்ணே, எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதானே. பொண்ணுங்களோட கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அது சரி, வாங்கி கொடுக்கறது எல்லாம் ஆம்பளைங்களா? இவங்க அதை வாங்கி சமைக்கிறது மட்டும் ரொம்ப பெரிய கஷ்டமா? என்னத்த சொல்றது? ஐயோ, இப்ப காபி தானே வேணும், நான் வேணா போட்டு கொடுத்துடுறேன். எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க பேசாம இருங்க அண்ணி, நான் இந்த பிரச்சனையை விடுறதா இல்ல. இங்க பாருங்க கௌதம், நீங்க வந்து வேலை செஞ்சு பாருங்க, இதோட கஷ்டம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. செய்ய முடியாதா என்ன? கண்டிப்பா நாங்க செய்யறோம். இந்த சவாலை நாங்க ஏத்துக்கிறோம். இன்னைக்கு யாரும் வீட்டுல எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. எல்லா வேலையும் ஆம்பளைங்க நாங்க செய்யறோம். அப்போ துவைக்கிறதுல இருந்து பாத்திரம் வளர்க்கறதுன்னு எல்லா வேலையும் நீங்களே செய்வீங்களா? தாராளமா செய்வோம். என்ன மாமா, செஞ்சிட முடியல? செஞ்சுட்டா போச்சு, செஞ்சிடலாம். ஐயோ சகல, வேணாம் சகல, ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ரொம்ப ஓவர். நீங்க எதுவும் ஒத்துக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவோம். என்ன கஷ்டப்படுவோம்? ஒரு கஷ்டமும் இல்ல. நீங்க நைஸா யாருக்கும் தெரியாம பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு பூங்கோத அண்ணியோட சாரி எல்லாம் துவைக்கிறது என்ன எங்களுக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது மனைவி சொல்லே மந்திரம். அப்புறம் அவங்க சேவை நமக்கு தேவைன்னா இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும். சோ இந்த மாதிரி பொதுநல சேவை வரும்போது கூச்ச நாச்சம் எல்லாம் பார்க்க கூடாது.
அமுக்கமா செஞ்சுட்டு அமுக்கமா வந்துகிட்டே இருக்கணும். நீங்க என்னடான்னா சபையில போட்டு உடைச்சிட்டீங்க. சரி விடுங்க, என்ன வேலையா இருந்தாலும் சொல்லுங்க, நானும் பண்றேன். என்ன பண்றது? இது பாரு நிலா, சவால் வந்துருச்சுல்ல, சவால்னு வந்துருச்சுல்ல, சவால் தான். ஐயோ முத்து மாமா, நான் எந்த சவாலும் விடவே இல்லையே. நான் என் வேலையெல்லாம் பாக்குறேன், நீங்க விட்டுடுங்க. அக்கா எனக்கு நிறைய வேலை இருக்கு. கீழே போடு, கீழே போடுன்ற. அதுதான் ஒரு வேலையும் செய்ய வேணாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் வேலை இருக்கு, வெங்காயம் இருக்குன்னா பாரு, இன்னைக்கு இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இந்த வீட்டில் இருக்க ஆம்பளைங்க தான் செய்ய போறோம். ஒரு பொம்பளை கூட ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்கு எந்த விதத்தையும் செலச்சவங்களை நாங்கள் காட்ட போறோம். ஐயோ அத்தை திட்டுவாங்க, நான் வரல. ஏய் 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 ஏய், சவால் வந்துருச்சுல, சவால்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, அவங்க திட்டுவாங்க, இவங்க திட்டுவாங்க, லொட்டு பண்ணுவாங்க, லொசுக்கு பண்ணுவாங்க சொல்லக்கூடாது. பொம்பளைங்க உங்களால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது அத்தனையும் ஆம்பளைங்க நாங்களும் செய்வோம் அப்படின்னு நாங்கள் நிரூபிக்க போறோம், பண்ணி காட்ட போறோம். காட்டிடுவோம்ல, காட்டிடுவோம். கண்டிப்பா காட்டியே தீர்றோம். காட்டிடலாம். இது அத்தனையும் சாதாரணமா நடக்கிற மாதிரி தெரியலையே. இதுக்கு பின்னால பயங்கரமான சதி இருக்கிற மாதிரி தெரியுது. ஒண்ணுமே புரியலையே. ஜனனி என்ன பண்ற? உங்க அண்ணியை கூட்டிட்டு அந்த பக்கம் போற. வேண்டாம் முத்து மாமா, சொன்னா கேளு முத்து மாமா. அண்ணி, நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எல்லா வேலையும் அவங்களே செய்யட்டும் அண்ணி. நீங்க பேசாம வாங்க. ஐயோ என் பாடு உனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ணி நீங்க வாங்க, நான் சொல்றேன் வாங்க. அது எங்க எடுத்துட்டு போற? குடு குடு அத. போ மாப்பிள, நீங்க போய் இந்த பக்கம் இருக்க வேலையை சரி. சின்ன மாப்பிள, நீங்க இந்த பக்கம் போய் எல்லா வேலையும் பாருங்க, போங்க. மாப்பிள, அது சாப்பிட்ற பொருள் கிடையாது, விட்டுருங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கார்பெட் எடுத்துட்டு போய் வெளியே உதருங்க. ஐயோ வெயிட்டா இருக்குமே, வந்து சாப்பிட்டுக்கலாம், போங்க. மாமா குடு மாமா, நானே பண்றேன். சொன்னா கேளு மாமா. வேண்டாம் மாமா. நான் ஒரு தடவை சொன்னா ஒரே தடவை சொன்ன மாதிரி தான். நான் சொல்லிட்டேன்ல, நீ போ. மாம்சே, என்ன மாம்சு, நீங்க மட்டும் வேலை செய்யாம எங்கேயோ போறீங்க? இல்ல, வேலை செய்யணும்னு நினைச்ச உடனேயே எனக்கு கொஞ்சம் பசி வந்துருச்சு. அதான் கொஞ்சம் லைட்டா வயித்தை நிரப்பிக்கிட்டு. இன்னும் வேலையை ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வயித்தை நிரப்ப போறீங்களா? முதல்ல போய் வேலையை செய்யுங்க மாம்ஸ். சவால்னா சவால் தான், புரியுதா? ஐயோ சகல, மானத்தை வாங்காதீங்க சகல, ஒழுங்கா வேலையை பாருங்க. சரி சகல. ஜனனி, நான் போய் துணி எடுத்துட்டு வந்து படிக்கட்டலான்னு தொடக்கிறேன். போங்க போங்க. சூப்பர் சூப்பர், போங்க போங்க. சகல, அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். அப்படித்தான், கொஞ்சம் மேல கொஞ்சம் மேல. சகல, இதுக்கு மேல போனா நான் கீழே விழுந்துருவேன். அதான் அப்படிதான் அப்படிதான், அந்த பக்கம் கொஞ்சம் இன்னும் அப்படி அப்படி இப்படி அப்படிதான் அப்படிதான். வேலையை பாருங்க சகல, சூப்பர்வைசர் வேலை பார்த்துட்டு. அதான் அங்க இருக்கு பாருங்க. ஏமா மாம்சு, தேவையா உங்களுக்கு? ஒழுங்கா வேலையை செஞ்சிருந்தா இப்படி வழிக்கு விழுந்திருப்பீங்களா? மேற்பார்வைய பாக்குறீங்க. மேற்பார்வை பாக்குறதுல இருக்கட்டும், நீங்க வேலையை மட்டும் செஞ்சா போதும். எழுந்துருங்க. ஐயோ வலிக்குது அம்மா.
சகல மானத்தை வாங்குறீங்க. இருப்பா இருப்பா அம்மா ஐயா. அப்பா. இருமா தொடக்கிறேன். சாப்பிடவே இல்லை. மாமா ஒழுங்கா தொடங்க மாமா. ஏடா, இருமா விழுந்தேன்ல அங்க எங்க புடிச்சுக்கிச்சு அம்மா. முத்து மாமா நீ செய்ய வேண்டாம் முத்து மாமா, நானே செய்யறேன் முத்து மாமா. சவால்னு வந்துருச்சு இல்ல, அப்புறம் என்ன? பொம்பளைங்கனால மட்டும்தான் முடியும், ஆம்பளைங்கனால முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நாங்க சும்மா இருப்போமா? நாங்க யாருன்னு காட்டுறோம். சகல சகல என்னால வேலை பார்க்குற மாதிரி நடிக்க கூட முடியல. என்ன விட்டுருங்க சகல. நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடுறேன். ஐயோ ஏன் இப்படி பண்றீங்க சகல? எல்லாரும் பாக்குறாங்க, போய் வேலையை பாருங்க போங்க. ப்ளீஸ் சகல. எல்லாரும் பாக்குறாங்க, போங்க சகல. போட்டணும். உனக்கு எங்க தெரியும் என் கஷ்டம்? தொடக்கிறேன் தொடங்க தொடங்க. பூங்கோத, அம்மா எனக்கும் நீ சொல்றது சரிதான்னு படுது. இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா அவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், மாட்டாமியா போயிடுவாங்க. சகல ஆ, கையெல்லாம் வலிக்குது சகல. வலிக்கட்டும் வலிக்கட்டும். ஜனனி அப்பல இல்ல, முக்காவாசி பாத்திரம் நீங்க சாப்பிட்டதுதான். என்ன கௌதம்? ஆமா, நீ வந்து அதை செய் இதை செய்யு ஏகப்பட்ட வேலை சொல்லிட்டே இருக்கியே. உன்னை பார்த்தா வெண்ணிலாக்காக்கு உதவி செய்யற மாதிரியே தெரியலையே. ஏதோ திட்டம் போட்டு வேலை வாங்குற மாதிரி தான் தெரியுது. ஆமா அப்படிதான். ஏய், என்ன விளையாடுறியா? பின்ன அன்னைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மட்டும் இல்ல, இது பெண்கள் வீட்டு வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு ஆம்பளைங்க உங்களுக்கு புரிய வைக்க வேணாமா? அதுக்காகவும் சேர்த்துதான். இது டபுள் டமாக்கா. ம். அடி பாவி, பயங்கரமா தான் பிளான் பண்ணியிருக்க. பழம் முகம் தெரியுது பாரு. மாப்பிள நீங்க நல்ல ஸ்டைலா தான் இருக்கீங்க. அவளை கிளீனா பாத்திரம் கழுவி இருக்க. என்ன பிசுக்கே இல்ல. அப்படி சிக்கன் குழம்பு செஞ்சாங்க மாப்பிள. அதையும் நீங்க தான் சாப்பிட்டுருப்பீங்க.